Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min sururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்தை படைத்து மனித சமுதாயத்திற்கு ஏராளமான உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இந்த உலகத்திலே இறைவன் நம்மை பல்வேறு விதங்களில் சோதிக்கும் போது இறைவனுடைய வேதனைகளை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வேதனை என்பது பயப்படக்கூடிய நிலையில்தான் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அல்லாஹுடைய வேதனையில் அவர்கள் அச்சமற்று இருக்கிறார்களா என்றும் இறைவன் கேட்கிறான். இறைவனுடைய வேதனையில் பயப்படாம நீங்க இருக்கிறீங்களா? உங்களுக்கு அச்சமே இல்லையா? பயம் இல்லாத நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா என்று இறைவன் கேட்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். மனிதனை பொறுத்த மட்டிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி படைத்திருக்கிறான் என்று சொன்னால், மிகவும் பலகீனமான நிலையில தான் மனிதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறான். ஒரு சின்ன வேதனைகள் வந்தாலும் அவனால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு தான் மனிதனுடைய நிலை இருக்கிறது. ஒரு முள்ளு குத்திட்டுனா அதில் ஏராளமான வலி ஏற்படுகிறது. ஒரு ஸ்டோன் ஏற்பட்டு விட்டால் அதில் கடுமையாக துடிச்சு போயிடுறாங்க. ஒரு பிரசவ வலி என்று சொன்னால் கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். ஒரு காது வலி, ஒரு தலைவலி, ஒரு வயிற்று வலி இப்படின்னு சொல்லி உடலில் ஏற்படும் ஒரு உபாதைகள், ஒரு வலி போன்ற விஷயங்கள் அதை தாங்கிக் கொள்ள முடியாத நிலைக்கு மனிதன் என்ன செய்கிறான்? தள்ளப்படுகிறான். அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது பேசினா கூட அப்படியே ரொம்ப அந்த கோபம் வரக்கூடிய அளவுக்கு அது ஆகிடும். ஏன்னா அந்த வேதனையை மனிதன் தாங்கக்கூடிய நிலையில் இல்லை. சாதாரண ஒரு முள்ளு குத்தின விஷயத்தையே தாங்க முடியாத மனிதன், ஒரு வயிற்று வலி என்றால் தாங்க முடியாத மனிதன், ஒரு தலைவலி என்றால் தாங்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் இறைவனுடைய அதாபுக்கெல்லாம் அதாபாக இருக்கக்கூடிய மறுமை நாளுடைய அதாபுகள் குறித்து அவன் கவலையற்று இருக்கிறானா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். எவ்வளோ பெரிய வேதனை உன்னை நோக்கி வர இருக்கிறது என்று நம்மளை நோக்கி அல்லாஹ் கேட்கிறான்.
அதற்கு தயாராகிவிட்டாயா? அதற்கு தைரியமாக இருக்கிறாயா? நரகத்தை சகித்து கொள்ளும் உங்களுடைய உள்ளங்களை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். நரகத்தை சகித்து கொள்ளணுங்கிற ஒரு நிலையில அதனுடைய வேதனையை நான் ஏற்றுக்கொள்றேன் சொல்லக்கூடிய நிலையில் ஒரு மனிதன் இருக்கிறான் சொன்னால் அவனை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மனிதன் எவ்வளவுக்குள்ள பலகீனமான நிலையில் இருந்து கொண்டு நரகத்தினுடைய வேதனையை ரொம்ப இலகுவாக எடுத்துக்கொள்கிறான் என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது யக்கூலூன இன்னாலா மருதூன ஹாபிரா இதா குன்ன இலாமன் நாகிரா, மக்கி போன எலும்புகளாக ஆன பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா என்று மனிதன் கேட்கிறான். மனிதன் எப்படி கேட்கிறான்னு சொன்னா, நான் எலும்பா மக்கி போய் ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டேனே, மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவேனா? அப்படி எழுப்பப்பட்டால் அது வேதனைக்குரிய விஷயமா தான் இருக்கும், சாதாரணமாக இருக்காது அப்படின்னு மனுஷன் சொல்றான். அப்ப இறை மறுப்பாளர்களே அப்படி சொல்றாங்க. மீண்டும் நம்ம உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டோம், இறைவன் முன்னால் நிறுத்தப்பட்டோம், விசாரணைக்கு கேள்வி கேட்பதற்காக நிறுத்தப்பட்டோம் என்று சொன்னால் அது கடுமையான வேதனை நிறைந்த நிலையில் தான் அது இருக்கும், சாதாரண ஒரு நிலையாக அது இருக்காது என்பதனை நாம் பார்க்கிறோம். அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல வேதனை நிறைந்த சம்பவங்களை நமக்கு உதாரணமாக சொல்லுகிறான். எத்தனையோ சமுதாயத்தை நாம் அழித்திருக்கிறோம், அது இவர்களுக்கு படிப்பினையாக இவர்கள் முன்னால் தெரியவில்லையான்னு கேட்கிறான். எத்தனையோ சமுதாயத்தை நாம் தலைகீழாக புரட்டி இருக்கிறோம், அது உங்களுக்கு பாடமாக இல்லையான்னு கேட்கிறான். லூத்துடைய சமுதாயத்தை நான் தலைகீழாக நான் புரட்டினேனே, அது உங்களுக்கு பாடமாக இல்லையா, படிப்பினையாக இல்லையா என்று இறைவன் ஒரு சமுதாயத்தை தலைகீழாக புரட்டி அப்படியே அழித்திருக்கிறான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய வேதனை நிறைந்த ஒரு நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தியிருக்கிறான். தலைகீழாக புரட்டப்பட்ட நிலையை சொன்னால் ஒட்டுமொத்தமாக ஒருவர் கூட எஞ்சி இருக்க மாட்டார்கள், அவ்வளவு பேரும் அனைத்தும் சேர்ந்து அழிந்திருக்கும் என்று அதனுடைய பாடத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், சனிக்கிழமையில் வரம்பு மீறியவர்களை பற்றி நீங்கள் அறிவீர்களான்னு கேட்கிறான். சனிக்கிழமையில மீன் பிடிப்பதற்கு தடை செய்யப்பட்டிருந்தது. ஒரு சமுதாயம் அதை வரம்பை மீறினார்கள். ஒரு சாரார் அதை பார்த்து கொண்டிருந்தார்கள், ஒரு சாரார் அதை கண்டித்தார்கள். கண்டித்தவர்களை மட்டும் தண்டிப்பதை விட்டுவிட்டு மற்ற இரு சாரார்களையும் அல்லாஹ் இழிந்த குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் ஆகுங்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு வேதனையை கொடுத்தான். இறைவனுடைய வேதனை எவ்வளவு கடுமையானது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை நோக்கி கேட்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் வாழும்போது சின்ன சின்ன வேதனையை கூட நம்மளால் தாங்க முடியல. கண்ணில் ஒரு தூசி விழுந்தால் அப்படியே துடி துடிச்சு போயிடுறோம். ஒரு தூசி தான், சாதாரண விஷயம்தான். ஒரு இரும்பு விழல, ஒரு பெரிய கல் விழல, பெரிய ஊசி எடுத்து குத்தல, ஒரு சின்ன ஒரு துரும்பு விழுந்தால் அது அவனுடைய கண்களையே சேதப்படுத்தி காயப்படுத்தி ஒரு வேதனையான நிலையை அவன் அடைந்து அந்த நேரத்தில் அவனால் என்ன செய்யறன்னு தெரியாத நிலைக்கு அவன் மாறுகிறானா இல்லையா? ஒரு மயக்க நிலை, ஒரு தடுமாற்ற நிலை, ஏதாவது ஒரு வேதனைகள் வந்தால் மனிதன் அப்படியே துடி துடிச்சு போகக்கூடிய நிலையை பார்க்கிறோம். வேதனையை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மருத்துவமனைகளே அதை பார்க்கலாம். KMC மருத்துவமனைக்கு போய் பார்த்தா தெரியும், அப்படியே துடி துடிக்க நிறைய பேர் வருவாங்க, வேதனையோடு வருவாங்க. GHல வந்து பார்த்தால் தெரியும், எமர்ஜென்சி வார்டு பக்கத்தில் கொஞ்ச நேரம் நின்னா தெரியும் எவ்வளவு பேர், எவ்வளவு மனிதர்கள், எவ்வளவு நிலைகளிலே, எவ்வளவு விதமான வேதனைகளே துன்பங்களிலே அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஓடோடி வந்து அந்த மருத்துவமனையிலே சேரக்கூடிய நிலையை பார்க்கிறோம். காசு இருந்தது, பணம் இருந்தது, பதவி இருந்தது, புகழ் இருந்தது, ஆட்சி இருந்தது, அதிகாரம் இருந்தது, மிகப்பெரிய மருத்துவ படிப்பே இருந்தது, மருத்துவராகவே இருந்தார், ஆனால் முடியவில்லை. யோசிச்சு பாருங்க, ஒரு மருத்துவர் தனதுக்கு வரக்கூடிய ஒரு நோயை அவரை சரி செய்ய முடியவில்லை.
ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் தனக்கு வரக்கூடிய ஒரு ஹார்ட் பிரச்சனையை சரி செய்ய முடியவில்லை. எவ்வளவு பலகீனமா இருக்கிறான் மனிதன், எவ்வளவு பெரிய பலகீனமான நிலையில் இருக்கிறான், எவ்வளவு பெரிய ரொம்ப கீழ்மட்ட நிலையில் மனிதன் இருக்கிறான். ஹுலிக்கல் இன்சானு லைஃபா, மனிதனை பலகீனனாக படைத்திருக்கிறோம். ஆனால் அவன் என்ன செய்யறான்? ஒரு காசு வந்தால், ஒரு பணம் வந்தால், ஒரு பதவி வந்தால், ஒரு சமூகம் வந்துவிட்டால், ஒரு உற்றார் உறவினர்கள் வந்துவிட்டால், பெரிய அளவில் மாறிவிட்டால் மனிதன் அவனுடைய நிலைகள் அப்படியே மாறிவிடுகிறது. இந்த உலகத்தில் அவன் காலில் நடக்கிறானா அல்லது பறக்கிறானா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மனிதர்களுடைய நிலைகள் மாறுகிறது. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் மனிதன் பலகீனனான நிலையில் அல்லாஹ் படைத்திருக்கிறான். வேதனை நிறைந்த வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, வேதனையை கொடுத்த பல சமுதாயத்தினுடைய படிப்பினைகளை நமக்கு நினைவூட்டுகிறான். ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும் யோசிச்சு பாருங்க. தொழுகையில் எவ்வளவு கவனமற்ற நிலையில் நாம் இருக்கிறோம். ஜும்மாவுடைய தொழுகை வருகிறோம், இடம் பத்தல. ஆனால் சுபூஹுடைய தொழுகையில் இடம் ஃபுல்லாவே காலியாக இருக்கிறது. கேட்டா நான் தொழுவதனங்க, நான் எல்லா இடத்துல பதில் சொல்லிக் கொள்ளுவேன். எவ்வளவு பலகீனமான நிலையில் இருக்கக்கூடிய மனிதன், எவ்வளவு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மனுஷன், வேதனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய நிலையில் அவனுடைய உடல் வாகை இல்லை, அப்படியே படைக்கப்படலை. எவ்வளவு பலகீனமா இருக்கிறான் பாருங்க. ஆனா என்ன சொல்றான்? நான் இறைவனிடத்தினுடைய விசாரணையினாலே நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன், இறைவனிடத்திலே பதில் சொல்லிக் கொள்ளுவேன். நான் தொழவில்லை என்று சொன்னால் அது எனக்கும் அல்லாஹ்வுக்கும் உரியது என்று வாக்குவாதம் செய்யக்கூடியவர்களை எல்லாம் பார்க்கிறோம். எனக்கும் அல்லாஹ்வுக்கு உரியது, அதை ஏன்பா நீ கேட்கிற, அதை ஏன் நீ சொல்ற? இறைவனுடைய பூமியிலே வாழ்ந்து கொண்டு, இறைவன் தரக்கூடிய உணவுகளை உண்டு கொண்டு, இறைவன் தரக்கூடிய அருளை பெற்றுக்கொண்டு, இறைவனை மறுக்கக்கூடிய நிலையிலே, இறைவனை வணங்காத நிலையில் மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அதாபான விஷயம், எவ்வளவு வேதனைக்குரிய ஒரு விஷயம். சிந்தித்து பாருங்க. பூமி அல்லாஹ்வுடையது, வானம் அல்லாஹ்வுடையது, உலகம் அல்லாஹ்வுடையது, மனித உறுப்பு உடம்புல உள்ள அனைத்து பார்ட்டுகளும் அல்லாஹ்வுடையது. இவன் என்று இவனுக்கு என்று எதுவுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஏதாவது ஒண்ணு இருக்கா? இது ஏன் இது சொல்லட்டும் பார்ப்போம். இது என்னுடைய பொருள், என்னுடையது, நான் கண்டுபிடித்தேன், நான் உற்பத்தி பண்ணினேன், நான் தயாரித்தேன், நானாக ஏற்படுத்தி விட்டேன்னு சொல்லி ஒரே ஒரு அணுவை கூட ஒரு மனிதனால் சொல்ல முடியாது, ஒன்ன கூட சொல்ல முடியாது. அனைத்தும் அல்லாஹ்வுடையது. வானம் அல்லாஹ்வுடையது, பூமி அல்லாஹ்வுடையது, வீடு அல்லாஹ்வுடையது, உடல் அல்லாஹ்வுடையது, உடைமைகள் அல்லாஹ்வுடையது என்று தெரிந்து கொண்டும் கூட மனிதன் என்ன செய்கிறான்? இது என்னுடையது, என்னுடையதுங்கிறான். யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், பபி ஐயில் ஆலாய் ரப்பிக்குமா தூ கத்திமான். அல்லாஹ்வுடைய அருக்கொடையில் எதனை நீங்கள் பொய்யென கருதுகிறீர்கள்? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய அருக்கொடையில ஏராளமான அருக்கொடைகளை, அருள் வளங்களை உங்களுக்கு நான் தரவில்லையா? உங்களுக்கு கொடுக்கலையா? பார்க்கக்கூடிய கண்ணை தரவில்லையா? பேசக்கூடிய நாவை தரவில்லையா? பிடிக்கக்கூடிய கையை தரவில்லையா? நடக்கக்கூடிய காலை தரவில்லையா? சுவைக்கக்கூடிய நாவை தரவில்லையா? இதுல ஏதாவது ஒரு மனித உடல்ல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒண்ணுல பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்க, அவன் லைஃபே அப்படியே மாறிடுது. யோசிச்சு பாருங்க. ஒன்னே ஒன்று, எல்லாம் உடம்புல எல்லாம் பிரச்சனை இல்லை, கண்ணுல மட்டும் பிரச்சனை, காதுல மட்டும் பிரச்சனை, நாவுல மட்டும் பிரச்சனை, கழுத்துல மட்டும் பிரச்சனை, கையில மட்டும் பிரச்சனை, வயிற்றுல மட்டும் பிரச்சனை, காலில் மட்டும்தான் பிரச்சனை, முதுகுல மட்டும்தான் பிரச்சனை, தலையில மட்டும்தான் பிரச்சனை என்று ஒரே ஒரு பிரச்சனை நம்முடைய உடம்பிலே வந்துவிட்டது என்று சொன்னால் அவன் வாழ்வே அப்படியே தலைகீழாக மாறி விடுகிறது. எவ்வளவு பலகீனமா இருக்கிறான் பாருங்க. மனிதனுடைய நிலையை பார்த்தோம் இல்லையா? எவ்வளவு பலகீனம்.
இவ்வளவு பலகீனமாக இருக்கக்கூடிய நாம இந்த பலகீனத்திலேயே மிகப்பெரிய பலகீனம் என்ன தெரியுமா? அதுதான் மரணம். மரணத்தை வெல்வோர் உலகில் ஒருவரும் இல்லாத ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கானா இல்லையா? யாராவது ஒருவராவது, நபிமார்களாவது நல்லவர்களாவது யாராவது ஒருவராவது மரணம் என்ற ஒரு நிலையிலிருந்து மாறுபட்டு இருக்கிறார்கள் என்ற நிலை இருக்கிறதா? ஈசா நபியாக இருந்தாலும் இறுதி நாளில் மரணம் அடைந்து அவங்களும் கபர்ஸ்தானுக்கு போய் தான் ஆகும். குல்லு நப்சின் தாலிகத்தில் மௌத், எல்லா ஆத்மாவும் மௌத்தை சந்திக்கக்கூடிய நிலையில தான் இருக்குது. எல்லாரும் போய் தான் சேரணும், எல்லாரும் போயிடணும். யாருங்க இருக்க முடியாது, யாருமே இங்க இருக்கிறதுக்கு வழி இல்லை, வேலை இல்லை, வாய்ப்பு இல்லை, இங்க நிரந்தரம் கிடையாது, நிலையானது கிடையாது. எந்த நிலையில் பலகீனமாக இருக்கக்கூடிய மனிதன் என்ன செய்யறான்னு சொன்னா, அல்லாஹ் சொல்கிறான் வரதட்சணை வாங்க கூடாதுங்கிறான். இவன் வரதட்சணை வாங்கிக்கிட்டு அல்லது வரதட்சணை வாங்கக்கூடிய திருமணங்கள்ல போய் நல்ல மூக்கு முட்டை சாப்பிட்டு விட்டு ஒன்று கொட்டாய் விட்டுட்டு அதெல்லாம் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லிடுவேன் அப்படிங்கிறான். யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் பன்றிக்கறியை ஹராம் என்கிறான், தடை செய்கிறேங்கிறான், பன்றிக்கறி சாப்பிடக்கூடாதுங்கிறான். அதை விளங்கி இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் அதே குரான்ல தான் ஆத்துன் நிசா சதக்காத்துகின்ன நெஹ்லா, பெண்களுக்கு அழகிய மகர் கொடையை கொடுத்து விடுங்கள் என்று அதே குரான்ல தான் வசனத்துல தான் சொல்றான். ஒரு வசனத்தை ஏற்றுக்கொள்கிறான், ஒரு வசனத்தை மறுக்கிறான். யோசிச்சு பாருங்க. பன்றிக்கறி ஹராம் என்பதை விளங்கிக் கொள்கிறான், அது தவறு என்பதை விளங்கிக் கொள்கிறான், அது சாப்பிடக்கூடாது என்பதை விளங்கிக் கொள்கிறான். ஆனால் வரதட்சணை என்பதை வாங்கலாம் என்று சமூகம் சொன்னதுனால ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால், மறுமையிலே இறைவனுடைய அதாவுக்கு முன்னால் எப்படி பதில் சொல்ல போறான்? யாராச்சும் உதவிக்கு வருவாங்களா? யாராவது ஒரு ஆள் உதவிக்கு வருவாங்களா? பாப்பா வந்துடுவாருங்க, எங்க அத்தா என்ன செஞ்சிருவாரு, என்னை காப்பாத்திடுவாரு அப்படின்னு ஒரு ஆளுக்கு இருக்குதா? எங்க அம்மா எங்க அம்மா என்ன செஞ்சிருவாங்க, என்னை காப்பாத்திடுவாங்க, எங்க அண்ணன் காப்பாத்திடுவான், என் தம்பி காப்பாத்திடுவான், என் மாமா காப்பாத்திடுவான், என் சொந்த பந்தங்கள் வருவாங்க. அவங்களும் அவங்களுடைய வேதனைகளோட தான் வருவார்கள். அவர்களும் விசாரணையினாலே சந்திக்கக்கூடிய நிலையில் தான் வருவார்கள். பேரமோ நட்போ பரிந்துரையோ இல்லாத நாள் வருவதற்கு முன்னால் நாம் வழங்கியவற்றில் இருந்து நல்வழியில் செலவு செய்து கொள்ளுங்கள் எல்லாம் சொல்றான். நட்பு பரிந்துரைகள் இல்லாத நாள் வர இருக்கிறது. அப்படிப்பட்ட நாளிலே வேதனைக்கு முன்னால் மனிதர்கள் நிறுத்தப்படுவார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? அன்றைய தினம் மனிதர்கள் நிர்வாணமாக எழுப்பப்படுவார்கள். ஆனால் நிர்வாணமாக இருந்தால் இந்த உலகத்திலே ஒரு கூச்சம், ஒரு வெக்க உணர்வு இருக்குமே, மறுமை நாளிலே அப்படி இருக்குமே என்று கேள்வி கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அப்படி இருக்காது. வேதனைக்கு முன்னால் அவர்கள் நிறுத்தப்படக்கூடிய அந்த நாளிலே, அனைவரும் நிர்வாணமாக எழுப்பப்படக்கூடிய அந்த நாளிலே அவருடைய பயத்தினால் வேர்வையில் மிதந்தவர்களாக அவர்கள் இருப்பார்களே தவிர அவர்களுக்கு இந்த எண்ணமே வராத ஒரு நிலை, அப்படிப்பட்ட நாள் இருக்கிறது. வேதனைக்கு முன்னால் நிறுத்தப்படக்கூடிய நாள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கணும். அப்ப இறைவன் முன்னால் நிறுத்தப்படக்கூடிய அந்த வேதனையுடைய நாள் இருக்குல்ல, இதை ஒருத்தன் ஃபேஸ் பண்ணாம எதிர்கொள்ளாம எந்த மனிதனாலையும் இருக்க முடியாது. இதை நம்ம விளங்கிக்கணும். இறை நம்பிக்கையாளராக இருக்கிறவங்க இதை நம்ம தெளிவாக விளங்கிக்கிடணும். இறைவன் முன்னால் நிறுத்தப்படக்கூடிய அந்த நாள், விசாரிக்கப்படக்கூடிய அந்த நாள், கேள்வி கேட்கக்கூடிய அந்த நாள், நம்முடைய எல்லா விதமான விஷயங்களுக்கும் பதில் சொல்லக்கூடிய அந்த நாள், இறைவன் நிற்பான், கேள்வி கேட்பான், உலக மக்கள் அனைவருக்கும் முன்னால் நிறுத்தி வைக்கப்படுவார்கள். அனைவரும் பதில் சொல்லி ஆகணும். நம்முடைய முப்பாட்டர்களும் நிற்பார்கள், மூதாதையர்களும் நிற்பார்கள், பின்னால் வரக்கூடிய சந்ததிகளும் நிற்பார்கள். இறைவன் கேள்வி கேட்பான். கேள்வி கேட்கக்கூடிய அந்த நாளிலே மனிதர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். அதை தப்பிக்கிறதுக்கு ஒருத்தருக்கும் வழியே கிடையாது. சரி, மரணத்தை விட்டு தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா? விசாரணைனால நமக்கு தெரியாது இல்லையா?
விசாரணைனால நமக்கு அல்லாஹ் சொல்கிறான், நம்ம நம்புகிறோம். அல்லாஹ் விசாரிப்பேங்கிறான், கேள்வி கேட்பேங்கிறான், தண்டிப்பேங்கிறான், மன்னிப்பேங்கிறான், சொர்க்கத்துக்கு அனுப்புவேங்கிறான், நரகத்துக்கு அனுப்புவேங்கிறான். அது நம்பிக்கை, இறைவனுடைய விசாரணையினால் இனி வரக்கூடிய விஷயம். அது இறைவனுடைய மீது வரல, அந்த நம்பிக்கையில் நம்ம நம்புகிறோம். மரணம், மௌத்து நம்பிக்கையா? இல்லை, நாங்கள் மௌத்து வருதுன்னு சில பேர் நம்பி இருக்கிறாங்க, சில பேர் நம்புறது இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க, காஃபிர்கள்லாம் நம்புறது இல்லை, நாங்கள் முஸ்லீம்கள் மட்டும் தான் மௌத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி சொல்ல முடியுமா? மௌத்து எல்லாத்துக்கும் தானேங்க வருது. எல்லாரும் பார்க்க தானே செய்கிறோம், எல்லாரும் கேட்க தானே செய்கிறோம், கேள்விப்பட தானே செய்கிறோம், போய் ஜனாசாவில் கலந்து கொள்ள தானே செய்கிறோம். மரணம் என்ற ஒன்று வருவதுதான் மறுமையினுடைய ஆரம்பம், மறுமையை நோக்கி செல்லக்கூடிய வழிமுறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜாரத்துல் குபூர், கபறுகளை போய் ஜாரத்து செய்யுங்கள், பார்வையிடுங்கள். பன்மையாக சொன்னாங்க, போய் பாருங்க. அது மரண சிந்தனையை ஏற்படுத்தும், மறுமை சிந்தனையை ஏற்படுத்தும். மரணத்தை பற்றி யோசிச்சா தான் மனுஷனுக்கு என்ன செய்யும்? ஆஹா, மறுமைன்னு ஒன்று இருக்குது, மறுமை நாள் இருக்கிறது. வியாபாரம் தொழிலில் இருக்கிறோம், தொழில் துறையில் இருக்கிறோம் சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீமாக வாழ்வது என்பது மிக மிக கடினமான ஒரு விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது, கஷ்டம்தான். மற்றவர்கள் மாதிரியாக நாம நினைச்ச மாதிரியாக பொருளை ஏமாற்றி விற்பனை செய்ய முடியாது, இட மோசடி பண்ண முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், பைலுல்லில் முத்தஃபிஃபீன், அளவு நிறுவையில் மோசடி செய்கின்றவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். அல்லதீன இதக்தாலு அலன்னாசி யஸ்தவ்ஃபூன் வைதா காலுஹும் வஸனுஹும் யக்ஸனூன். அவர்கள் மற்ற மனிதர்களிடம் வாங்கும் போது நிறைவாக வாங்கிக் கொள்கின்றார்கள், ஆனால் மற்ற மனிதர்களுக்கு அளந்து கொடுத்தாலோ நிறுத்து கொடுத்தாலோ மோசடி செய்து விடுகிறார்கள். மகத்தான நாளில் இறைவன் முன்னால் அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதை அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் கேட்கிறான். இறைவன் முன்னால் நம்ம நிறுத்தப்படக்கூடியதை இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இறைவன் முன்னால் நிறுத்தப்படக்கூடிய அந்த நாளை அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? இறைவன் அந்த நாளில் அல்லாஹ் அவர்கள் முன்னால் நின்று கேள்வி கேட்பான், விசாரிப்பான். இன்றைய காலம் எப்படி இருக்கு? இன்னைக்கு என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹராம் ஹலால் பார்க்காத ஒரு காலம் வரும் அப்படின்னாங்க. எதுலையுமே ஹராமும் பார்க்க மாட்டாங்க, ஹலாலும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் தெளிவாக இருக்கிறது ஹராம் ஹலால். ஹராமு பையின ஹலாலு பையின, ஹராம் தெளிவானது, ஹலாலும் தெளிவானது, ரெண்டுமே தெளிவாக தான் இருக்குது இல்லையா? ரெண்டும் தெளிவாக இருக்கிறது. பன்றிக்கறி ஹராம், இறந்து போன உயிரினங்கள் ஹராம், உயிரினங்கள்லாம் ஆடு மாடு இது போன்றவைகள் ஹராம். இப்படி ஹராம் தெளிவானது, ஹலால் தெளிவானது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க, இரண்டுக்கும் மத்தியிலே ஒன்று இருக்கிறது, இது ஹராமா ஹலாலா அப்படின்னு சொன்னால், அப்படி ஒரு நிலை இருந்தால் நீ ஹலாலில் பக்கம் சென்று விடு அப்படின்னாங்க. டவுட்டா இருந்துச்சுன்னா நினைச்சிடணும், அதை விட்டு விலகிருங்க. அல்லாஹ் இடத்துல பதில் சொல்லக்கூடிய நிலையை நாம் தேர்வு செய்யக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை என்பது இறைவனால் கண்காணிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இறைவன் தானே வாழ்க்கையை தந்திருக்கிறான். யார் நம்ம, நீ யாரு, நம்ம யாரு அப்படி நம்ம யோசிச்சு பார்ப்போம். யாரு? இப்ராஹிம்னு ஒரு ஆள் உண்டா? இஸ்மாயில்னு ஒரு ஆள் உண்டா? மூசான்னு ஒரு ஆள் உண்டா? அப்துல்லான்னு ஒரு ஆள் உண்டா? யார் அப்படி ஒரு ஆள் இருந்தோமா ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால்? யாருன்னே தெரியும்? இல்லவே கிடையாது. இல்லாமல் இருந்த உங்களுக்கு நான் உயிர் ஊட்டவில்லையான்னு அல்லாஹ் கேட்கிறான். யாரு நம்ம? இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு ஜீவனாக இருந்து கொண்டு இறைவனுடைய சன்னிதானத்தில் பூமியிலே வாழ்ந்து கொண்டு இறைவனுடைய அருக்கொடைகளை நாம் பெற்றுக்கொண்டு இறைவனுடைய பூமியிலே இறைவனை வணங்காமல் இறைவனுக்கு எதிரான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்தால்
எவ்வளோ பெரிய அதாபு நிறைந்த வாழ்க்கைக்கு நம்ம தயாராகிறோம்னு யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அதுதான் அல்லாஹ் சொல்லுகிறான், நரகத்தை சகித்து கொள்ளக்கூடிய இவர்களை பற்றி நான் என்னவென்று சொல்லுவதுன்னு அல்லாஹ் கேட்குறான். என்னன்னு சொல்றது? என்னன்னு சொல்றது? அல்லாஹ்விடத்துல கேட்கணுமா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வக்கீனா அதாபின்னார். இறைவா, இந்த உலகத்திலேயும் எங்களுக்கு வெற்றியை கொடு, ஆகிரத்து வாழ்க்கையிலும் வெற்றியை கொடு, நரக நெருப்பில் இருந்து பாதுகாப்பு கொடு என்று வேண்டணுமா? இறைவன்ட்டு கேட்கணுமா? இறைவா, இந்த உலகத்திலையும் எங்களை தோல்வி செஞ்சிடாத, இந்த உலகத்திலையும் நம்ம வெற்றி பெறணும், உலகத்திலையும் போராடணும், உலகத்திற்கு உள்ள விஷயங்களில் என்னென்ன வெற்றிக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதோ அதை முயற்சி செய்ய வேண்டும், ஆகரத்துக்கும் முயற்சி செய்யுங்க அப்படிங்கிறான். இந்த உலகத்துக்கு முயற்சி செய்யுங்க, இந்த உலகத்திலேயே கதி கதின்னு சொல்லிட்டு இங்கேயே கிடந்துடாதீங்க, இதுவே போதும்னு இருந்துடாதீங்க, இது நிரந்தரம் கிடையாது. ஆனால் இங்கேயும் நீங்கள் போராடி தான் ஆகணும், வேறு வழி இல்லை இல்லையா? வேறு வழி கிடையாது. இங்கே இல்லை எனக்கு இந்த உலகம் வேண்டாம், ஆகரத்து மட்டும் போகணும்னு ஒரு தேர்ந்தெடுக்க முடியுமா? அப்படிலாம் எடுக்க முடியாது. எனக்கு ஆகரத்து மட்டும் போதும், தப்லீக் ஜமாத்து மாதிரி நாங்கள் ஆகரத்து அப்படி அவங்களும் அப்படி எடுக்கிறது முடியாது, முழுசாக எடுக்க முடியாது. ஆகரத்து மட்டும் போதும்னு சொல்லிட்டு வீடு வேண்டாம், வாசல் வேண்டாம், எது வேண்டாம், அது வேண்டாம், அப்படிலாம் சும்மா என்ன ஆகரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்வதனால் துனியாவுடைய வாழ்க்கையில் பலதை இழப்பார்கள். அதுதான் என்னுடைய விஷயம். அப்போ ஆகரத்திற்கும் நம்ம உழைக்க வேண்டும், துனியாவுக்கும் நம்ம உழைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நரக நெருப்பில் இருந்து பாதுகாப்பு தேடணும், சொர்க்கத்துக்கு நம்ம கேட்கணும் இறைவனிடத்தில். இறைவா, சொர்க்கத்தை கொடு வேண்ட வேண்டும். இறைவனுடைய தொழுகையின் போது, இறைவனை தொழுகும் போது, இறைவனை வேண்டும் போது இறைவனிடத்தில் கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இறைவனை கேட்டு வணங்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்த வேண்டும் என்று கூறி முதல் அமர்வை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலே அநியாயம் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து கொண்டு அவன் சும்மா இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அநியாயக்காரர்களே அல்லாஹ் விட்டு விடுபவனாக இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, அநியாயம் செய்பவர்களே அவர்கள் அதிகமாக அநியாயம் செய்வதற்காகவே நாம் விட்டு வைத்திருக்கிறோம். தண்டிக்கு என்னடா இது இவ்வளோ அநியாயம் பண்ணுறானே, இவ்வளோ அக்கிரமம் பண்ணுறானுங்களே, என்ன இவனை எல்லாம் தண்டிக்க மாட்டானான்னு சொன்னால் அல்லாஹ் தண்டிப்பான். அநியாயங்களை நீங்கள் அதிகமாக செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் விட்டு வைத்திருக்கிறோம்ங்கிறான். சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அரபு நாடுகளில் பாலஸ்தீன போன்ற நாடுகளை எல்லாம் சூறையாடுவதற்கு, ஈராக்கை சூறையாடுவதற்கு, ஆப்கானை சூறையாடுவதற்கு, இது போன்ற நாடுகளை எல்லாம் சூறையாடி லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குமித்ததில் அதிகமான பங்கு அமெரிக்காவுக்கு உண்டு. அமெரிக்கா தான் அதிகமான நிலையில் தொலைவில் இருக்கிற அவன் நாட்டு மக்களுக்கு ஒரு எறும்பு கூட கிடைக்காத அளவுக்கு அவனுடைய நாட்டினுடைய எந்த எல்லையே அப்படி அமைஞ்சிருக்கிறது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அல்லாஹ்வா ஏதாவது அதாவை கொடுத்தாதான் உண்டுன்னு என்று மக்கள் நினைக்கக்கூடிய நிலைக்கு தான் அமெரிக்கா இருக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவித்திருக்கிறார்கள் அமெரிக்கா. இன்றைக்கு என்ன செய்தி வருதுன்னு சொன்னால், அமெரிக்காவில் முக்கிய நகரமாக இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல் நகரம், அந்த பகுதி முழுமையாக தீயினால் எரிந்து சாம்பலாக ஒன்றும் இல்லாமல் கூடுகளாக ஆகியிருக்கிறது அப்படின்னு எல்லாம் ஓட்டம் எடுக்கிறார்கள். இப்போ இதில் அல்லாஹ் அதாபா அதில் நமக்கு தெரியாது, நம்ம அதை சொல்ல முடியாது, அது அல்லாஹுக்கு தான் தெரியும். ஆனால் இதில் ஒரு படிப்பினை என்ன இருக்குன்னு சொன்னால், எவ்வளோ பெரிய வல்லமை பெற்றவனாகவும் அதிகாரம் பெற்றவனாக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டையே ஆளக்கூடிய, உலகத்தையே ஆளக்கூடிய வல்லரசாக இருந்தாலும் சரி, தன் நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு நெருப்பு புயலை அவர்களால் கட்டுப்படுத்த முடியலை. பல வீடுகள், பல நகரங்கள் அப்படியே தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, இன்னும் அழியலை, ஆனால் அணையலை. இப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு பாடமும் படிப்பினை. அல்லாஹ் நாடினால் எதுவும் உலகத்தில் நடக்கும். அல்லாஹ் எதையும் கண்காணிக்காதவனாக இல்லைங்கிற ஒரு செய்தியை மட்டும் இந்த விஷயத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.